உதாரணமாக, ஒரு மனிதன் விஷத்தை குடித்துவிட்டால் இறக்கக்கூடிய நிலை ஆகிவிட்டது என்றால், அதை கட்டுப்படுத்த எருமை மாட்டுச் சாணத்தை கரைத்து மிதமான சூட்டில் அந்த மனிதனின் காலை வைத்துவிட்டால் உடலில் இருக்கும் விஷத்தை அது இழுத்துவிடும். எருமை மாட்டிற்கு அந்த விஷம் ஜாஸ்தி. காரணம், எருமை மாடு தான் சாப்பிடும் ஆகாரத்தில் இருக்கும் விஷத்தை எல்லாம் தன் உடலாக்கிக் கொள்கின்றது. நல்ல உணவின் சத்தை சாணமாக மாற்றிவிடுகின்றது. எருமை மாட்டு சாணத்தை கரைத்து கொஞ்ச நேரம் அதில் காலை வைக்க வேண்டும். சாப்பிட வேண்டியதில்லை. ஆனால் பாதத்தை வைக்கும் பொழுது விஷத்தை முறிக்கும் ஆற்றல் வருகின்றது. இயற்கையில் உணவாக உட்கொள்ளும் உணவிற்குள் விஷத்தை மாற்றுவதற்கு இது ஒரு வழி. எருமை மாட்டுச் சாணத்தில் விஷத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சக்தி உண்டு. ஏற்கனவே சொன்னது போன்று உணவாக உட்கொள்ளும் அந்த உணவிற்குள் மறைந்து வரும் விஷத்தினைத்தான் எருமை உடலாக மாற்றிக் கொள்கின்றது. அதில் வரும் கழிவின் தன்மை, நஞ்சின் தன்மை, அதற்கு அது கழிவாக அந்த சாணம் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் வேதனைப்படும் உணர்வுகளை நுகர்கின்றோமோ அல்லது செவிகளில் அதை கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் உந்தப்பட்டு கண்கள் உற்று நோக்கும். அந்த வேதனையான உணர்வுகளை அது நுகரச் செய்யும். உயிரியப்பட்ட பின் அந்த உணர்வுகள் உடல் முழுவதும் சுழலும். உடல் முழுவதும் வேதனை சுழலப்படும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களிலும் அந்த வேதனை சாடி விடுகின்றது. ஏனால் விஷம் எதிலேயுமே ஊடுருவி கலந்துவிடும். நல்ல குணங்களை அதற்கப்புறம் நாம் காண முடிகின்றதா, எண்ண முடிகின்றதா? என்னதான் நீங்கள் எண்ணி எடுத்தாலும் அந்த விஷம் நல்ல குணங்களை அடக்கிவிடும். உதாரணமாக, வேதனைப்படும்படியான ஒரு கடுமையான சொல்லை ஒருவர் சொல்லிவிட்டால் அடுத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொன்னால் சொல்லிவிட்டு போகிறார், அவர் சொன்னதை விட்டுவிடுங்கள் என்று யாராவது உங்களிடம் சமாதானமாக போச்சொன்னால் நீங்கள் கேட்பீர்களா? அட, உங்களுக்கு என்னங்க தெரியும், அவன் எவ்வளவு மோசமாக பேசுகின்றான், இவ்வளவு தீமைகளை செய்கின்றான், அவனை எப்படி சும்மா விட முடியும் என்றுதான் வரும். ஆகவே இது இந்த இயற்கையின் நீதி பிரகாரம் அவனுடைய உணர்வுகள், அதன் செயலாக்கங்களாகத்தான் நம்மை இயக்கும். அடுப்பிலே பாத்திரத்தை வைத்து நெருப்பை கூட்டி அந்த பாத்திரத்தில் என்னென்ன பொருளை கலக்கின்றோமோ எல்லாம் கலந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளாக மாறுகின்றது. அதே போல்தான் வேதனை என்ற உணர்வை நமக்குள் நுகர்ந்து கொண்ட பின் மற்ற நல்ல குணங்களுடன் அது இணைந்து அதனுடைய விஷத்தன்மையாக நம்மை மாற்றிவிடுகிறது. இப்படி ஆன பின் அதற்குள் பல அதிகமான நல்ல குணங்களை சேர்த்தால்தான் அந்த விஷத்தன்மையை தனியும். ஆனால் அதிகமான நல்ல குணங்களை நாம் சேர்ப்பதற்கு முன்னால் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து அந்த வேதனையை நாம் நுகரும் தன்மையாக வந்துவிடுகிறது. விஷத்தன்மைகள் அதிகமாக நம் உடலில் பரவத் தொடங்கின. இதை மாற்ற வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டித்தான் நஞ்சினை வென்ற அந்த அகசியரை பற்றி உங்களுக்குள் திரும்ப திரும்ப உணர்த்துகின்றோம். அகசியன் அவன் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நஞ்சினை வென்றிடம் அந்த சக்தி பெற்றவன். பிறந்த பின் அவன் வாழ்க்கையில் தன் பார்வையில் வரும் நஞ்சினை ஒடுக்கி 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 அந்த நஞ்சையே ஒளியாக மாற்றும் தன்மை பெற்றவன். அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இன்றும் விண்ணிலே அகண்ட அண்டத்தில் வரும் எத்தகைய விஷயத்தையும் அதையே உணவாக எடுத்து ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளான். அப்படி ஒளியாக மாற்றிக்கொண்டிடும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருள் பேருடைய நுகர்ந்து நம் உடலுக்குள் அதை அணுக்களாக உருவாக்கி கொண்டால் நம்மை அறியாமல் வரும் வேதனை, கோபம், ஆத்திரம், சலிப்பு, சஞ்சலம், குரோதம், பயம், இதுபோன்ற விஷமான உணர்வுகளை எல்லாம் அது ஒடுக்கிவிடும். உடலில் வந்த விஷத்தை மாட்டுச் சாணத்தை வைத்து ஒடுக்குவது போல் தங்கத்திலே கலந்த செம்பையும் பித்தளையும் திரவகத்தை ஊற்றி நீக்குவது போல் நம் உணவில் கலந்து வரும் தீமைகளையும் துன்பங்களை நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை சேர்க்காமல் நமக்குள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் துருவ நட்சத்திரம் மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. ஆக உங்களை எல்லாம்
மகரிஷிகளாக மாற்றி அமைக்க வேண்டும், மகரிஷிகளாக உருவாக்க வேண்டும் என்றுதான் துருவ நட்சத்திரத்தினர்களை பதிவாக்கிக் கொண்டே வருகின்றேன் குருநாதர் காட்டிய அருள் வழியில். ஆகவே மனிதனை மகரிஷியாக மாற்றி அமைக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்து நீங்கள் எல்லோரும் உலகை காத்திடும் மரும்பெறும் உத்தம ஞானிகளாக உருவாகுங்கள்.